Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க thumbnail-ல பார்த்தது உண்மைதான். Microsoft Teams-ல வந்து நீங்க memes வந்து கிரியேட் பண்ணலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க? உண்மையாவான்னு சொல்றீங்க நீங்க கேட்கலாம். ஆமாங்க, உண்மையாவே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல வந்து மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க யாராருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மைக்ரோசாஃப்டோட டீம் இந்த ஆப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆப் வந்து ரொம்ப முக்கியமான ஆப். ஸோ அது போக கூகுள் மீட் இருக்குது, மற்ற ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து புதுசாக சேட் ஆப்ஸில் வந்து மீம்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஏதோ ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு என்டர்டைன்மெண்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்குது, ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் மீம்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வீடியோ முதல்ல சொல்லிடுற டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஸோ எடிட்டிங் ஆப்ஷன்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஸோ மீம்ஸ் எல்லாம் நம்ம தாறுமாறு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போகணும். பட் மீம் ரெடி பண்ணலாம், பட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட டெஸ்க்டாப் அண்ட் ப்ரௌசரில் லேப்டாப்லேயும் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அதாவது டீமோட அக்கௌண்ட் இருந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டீம்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்டேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம குரூப்பை வந்து ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நியூ கான்வர்சேஷன் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சேட் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிஃப்ட் பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நமக்கு அந்த புது அப்டேட் அந்த மீம் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலரான நிறைய இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே வந்து பார்க்க நிறைய இமேஜ் கேப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ட்ராமா இந்த மாதிரி மீம்ஸை வந்து ஏதாவது ஒரு சும்மா ஒரு சேட் கன்வர்சேஷன் மாதிரி வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏதாவது சென்ட் பண்ணால் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மீம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பட் வந்துருவோம். ஸோ டிசைனர் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி டேக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட் ஆர் கிரைட் லேயர்ஸ் ஸ்லாண்டர். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷோட கான்வர்சேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லீகலாக வந்து என்னென்ன மாதிரி மீம்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் கேட்டகரிஸ்ல வந்து சில வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த டைமில் வந்து சுச்சுவேஷனில் வந்து தோணுதோ அதில் வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காமெடியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து உங்களோட சாட்ஸ் வந்து நீங்கள் போய் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம். மங்கி இருக்குது, மங்கி சம்மந்தப்பட்ட ரியாக்ஷன்ஸில் ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய அந்த மீம்ஸ் ஆப்ஷன் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா மூணாவது அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சில கேப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கேப்ஷன் இந்த கேப்ஷன்ஸ்லாம் அடிக்கடி நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் ஏதோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபஸ்ட் இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டாப் ஆக்ஷன் என்ன நீங்கள் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து மீம் கிரியேட் பண்ணணும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஹாய்ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பாட்டம் கேப்ஷனில் வந்து நான் ஹவ் ஆர் யூ சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து மேலே டாப் பாட்டம் அந்த டாப் அண்ட் பாட்டமில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி இந்த கேப்ஷன் எதுக்கு உங்களுக்கு ஷூட் ஆகுமோ அதுக்கு நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்று கேட்கலாம் வந்து நீங்கள் மீம் கிரியேட்டரில் வந்து ஓன் இமேஜ் எதுவும் சென்ட் பண்ண முடியாதா, அதாவது ஓன் இமேஜ் அப்லோட் பண்ணி எந்த இதுக்கு கேப்ஷன் ஏதாவது செட் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ண முடியாதா நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்குது. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டிஃபால்ட் இமேஜ் எல்லாம் நீங்கள் வச்சிருப்பீங்க, அதாவது கேப்ஷன் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜில் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணி அதில் வந்து டாப்லையும் பாட்டம்லையும் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இந்த லேப்டாப் இமேஜை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சென்டர். ஸோ லேப்டாப்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல்லாம் இப்போ ஒயிட்டி போட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து டாப் அண்ட் பாட்டம் போட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மீம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண நல்லா இருக்குமோ அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேட் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்லோட் பண்ணியும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், மோனா சென்ட் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக இருக்கிறதையும் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம் தமிழ் ஏதாவது சென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கா ப்ரோ, தமிழ் சென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இதில் சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே கூகுள் க்ரோம் ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கூகுளோட அந்த இன்புட் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட் பேஜுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தமிழில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து வணக்கம் சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து காப்பி பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸுக்கு போனால் இப்போ அந்த டாப் பாட்டமில் வந்து ஒயிட்டின்னு போட்டு பார்த்துட்டு அதில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க.
பிசியை வந்து தமிழ்லையும் வந்து ஈஸியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே நான் வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சொல்ல ரெண்டாவதாக வந்து ஸோ 2 இதுலேயும் தமிழ்லையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் மோஸ்ட் ஆஃப் இது வந்து ரேராக சென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் தங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சென்ட் பண்ணிருப்பீங்க. தமிழில் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஏதாவது சுச்சுவேஷனில் தமிழில் சென்ட் பண்ணணும், ஸோ தமிழ் ஏதாவது கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கூகுள் இன்புட் டூல்ஸில் வந்து தமிழில் டைப் அடிச்சு ஈஸியாக இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி, அதாவது இதில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் தமிழையும் வந்து சென்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இந்த புதுசாக வந்து மீம் அப்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த அப்டேட்டில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, சில விஷயங்கள் எல்லாமே இதில் தான் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வேறு இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இதில் வந்து கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா, ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் நல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நல்லா இல்லைன்னா ப்ரோ அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் கருத்து ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பற்றின வீடியோஸ் ஏதாவது வேணும்னாலும் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றின வீடியோஸ் நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் ஒரு சின்ன வந்து ஒரு அப்டேட், சின்ன ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் வந்து இப்படி தான் மீம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுலாம் வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ மீம்ஸ் கிரியேட் பண்ணி ஜாலியாக பண்ண என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ சென்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஜாலியாக இருந்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மைக்ரோசாஃப்ட் டீமில் ஒரு சின்ன அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த டீம் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாக மீம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேர் வந்து 2வது தடவை வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க? ஏற்கனவே அந்த கொரோனா ஒரு தடவை வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இப்போ வந்து 2வது வந்து மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த வேலைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ உங்கள் எத்தனை பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க? கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன். ஸோ விண்டோஸ் ஓஎஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க, டெஸ்க்டாப் லேப்டாப் எதில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதில் ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கும் டிஃபால்ட்டாக, விண்டோஸோட டிஃபெண்டர், அதை வந்து விண்டோஸ் செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டிஃபெண்டர் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் அது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. மேபி வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. ஸோ வைரஸ் எல்லாம் ஈஸியாக வந்து நமக்கு வந்து இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ரியல் டைம் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். மற்ற வைரஸில் யூஸ் பண்ணி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க, காஸ்பஸ்கி, அவைரா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வந்து மைக்ரோசாஃப்டோட டிஃபால்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் தவிர விண்டோஸோட சேஃப்டி ஸ்கேனர்னு சொல்லி ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி யாராவது இந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் சேஃப்டி ஸ்கேனர். ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஆப் தெரியாதவங்களும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த விண்டோஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம்.